மேஷராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் இந்த தினத்துல தொழில் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல இருக்கக்கூடிய ஒரு பின்னடைவு என்பது சரியாகும். சில அதிர்ஷ்ட வாய்ப்புகள் ஏற்படும். நீங்க பண தேவைக்காக எங்காவது எதிர்பார்த்து கொண்டு இருக்கும் பட்சத்தில் அந்த பண தேவைகள் உங்களுக்கு நல்லபடியா வந்து சேரும். அதனால உற்சாகமாவீர்கள். நல்ல ஒரு முன்னேற்றத்தை தரக்கூடிய ஒரு காலகட்டமாக இது அமையும். இதில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள்னு எடுத்து பார்க்கும் பொழுது அஸ்வினி நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரையில் சிறு தடைகள், சில நேரங்களில் வந்து சேர வேண்டிய நன்மைகள் வராமல் தடைபடுவது போன்ற விஷயங்கள் ஏற்படலாம். கவனமாக செயல்படுங்கள். பரணி நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரையில் நீங்கள் எதிர்பார்த்த பலன் ஏற்படும். குறிப்பாக பணம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல நிச்சயமா நீங்க எதிர்பார்த்த தனம் வந்து சேரும். கிருத்திகை நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரையில் சற்று நிதானமான போக்கை கையாளுங்கள். சில நேரங்களில் கொஞ்சம் அவசரமான சில செயல்பாடுகள் பிரச்சனைகளை ஏற்படுத்துவதற்கான வாய்ப்புகள் உண்டு. கவனமாக செயல்பட வேண்டும். அடுத்து ரிஷபராசி. ரிஷபராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் நல்ல ஒரு முன்னேற்றமான தினம். பெரியவர்களுடைய ஆசீர்வாதம் கிடைக்கக்கூடிய ஒரு தினமாக இருக்கும். அதிர்ஷ்டம் என்பது கை கொடுக்கும். சில நேரங்களில் நல்ல கோவில்களில் போயிட்டு நீங்கள் தரிசனம் செய்யும் பொழுது மன நிறைவுன்னு சொல்லலாம். அதற்கு ஒரு படிமேல் போய் ஆத்ம திருப்தி என்றும் சொல்லலாம். அந்த அளவுக்கு மனசுக்கு ஒரு நிறைவான நிகழ்வுகளை கொண்ட தினமாக இது அமைகிறது. இதில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள்னு பார்க்கும்போது கிருத்திகை நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரையில் சற்று நிதானமான போக்கை கையாளுங்கள். ரோஹிணி நட்சத்திரக்காரர்களுக்கு மன நிறைவு ஏற்படும். எந்த காரியத்தை எடுத்தாலும் அதை வெற்றிகரமாக முடிக்கக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படும். மிருகசீஷ நட்சத்திரக்காரர்களுக்கும் ரொம்ப அற்புதமான தினமாக இருக்கும். எல்லோருடைய ஒத்துழைப்பும் கிடைக்கும். மன நிறைவை தரக்கூடிய நல்ல தினம். அடுத்து மிதுன ராசி. மிதுன ராசி நேயர்களை பொறுத்தவரையில் ஒரு சந்திராஷ்டம தினமாக வருகிறது. சிறு சிறு தடைகள் ஏற்படலாம், பின்னடைவுகள் ஏற்படலாம். எடுத்த காரியத்தை சரியான நேரத்தில் முடிக்க முடியாம கொஞ்சம் தாமதமாகுது. இதெல்லாம் சகஜமாக ஏற்படக்கூடிய ஒரு பலன்களாக இருக்கும். பொறுமையாகவும் நிதானமாகவும் செயல்பட வேண்டும். இதில் இருக்கக்கூடிய மிருகசீஷ நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரையில் ரொம்ப ஒரு நல்ல பலன்களும் எடுத்த காரியத்தில் சிறப்பான வெற்றிகளும் ஏற்படும். திருவாதிரை நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரையில் சிறு சிறு பின்னடைவுகள் ஏற்படும். சில நேரங்களில் அபிப்பிராய பேதங்கள்லாம் ஏற்படலாம். முடிந்த வரையில் ஒரு பகைமை போன்ற ஒரு மனப்போக்கை கைவிட்டு சற்றே வளைந்து கொடுத்த தன்மையோடு நீங்கள் செயல்பட வேண்டியது அவசியம். அடுத்து புனர்பூசம். புனர்பூச நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரையில் சிறப்பான தினமாக இருக்கும். ஆனால் அதிகப்படியான வேலைகள் இருக்கும். இருந்தாலும் சரியான முறையில் இயங்கி வெற்றி ஈட்டக்கூடிய வகையில் சூழ்நிலைகள் உங்களுக்கு அமையிறது. அடுத்து கடகராசி. கடகராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் சில சுபமான பேச்சுவார்த்தைகள், திருமணம் போன்ற சுப நிகழ்ச்சிகள் நடப்பதற்கான ஒரு சாத்தியக்கூறுகள், நன்மை தரக்கூடிய சில நல்ல விஷயங்கள், குடும்பத்தில் ஒரு விழா கோலம், அதாவது ரொம்ப சொந்த பந்தங்களை எல்லாம் நாம் பார்க்கக்கூடிய, அவர்களோடு மனம் விட்டு பேசக்கூடிய வகையில் சில நல்ல சூழ்நிலைகள்லாம் ஏற்படும். இதில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள் அப்படின்னு பார்க்கும் பொழுது புனர்பூச நட்சத்திரங்களுக்கு நல்ல பலன்கள் ஏற்படும். பூச நட்சத்திரங்களை பொறுத்தவரையில் சற்று தாமதங்களும் தடைகளும் ஏற்பதை தவிர்க்க முடியாமல் இருக்கும். அதனால் எதுக்குமே தயாராக ஒவ்வொரு விஷயத்தையும் சரியான முறையில் திட்டமிட்டு செயலாற்ற வேண்டியது அவசியம். ஆயில்ய நட்சத்திரங்களுக்கு ஒரு முன்னேற்றமான தினமாக இது அமையும்.
சில நேரங்களில் ரொம்ப அனுகூலமான பலன்களும் உங்கள் திறமை பாராட்டப்படும், மெச்சப்படும், அது போன்ற ஒரு நிகழ்வுகளும் உண்டு. அடுத்து சிம்ம ராசி. சிம்மராசி நேயர்களை பொறுத்தவரையில் சில நேரங்களில் நமக்கு வேண்டாதவர்கள், நமக்கு எதிர்ப்பாக செயல்படுபவர்கள், இவர்களுடைய நிலை என்பது சற்று வலுப்படும். அதனால் எந்த ஒரு பிரச்சனையும் சமாளிக்கக்கூடிய ஒரு மனோநிலையில் நீங்கள் செயல்படுவது என்பது ரொம்ப ரொம்ப முக்கியம். இதில் இருக்கக்கூடிய மக நட்சத்திரங்களை பொறுத்த வரைக்கும் சிறு சிறு தடைகளும் பின்னடைவுகளும் ஏற்படலாம். பூரம் நட்சத்திரங்களை பொறுத்தவரையில் நல்ல மாற்றங்கள் ஏற்படும். நீங்கள் தனிப்பட்ட வாழ்க்கையில் திருமணம் போன்ற விஷயங்கள் எல்லாம் நீங்கள் எதிர்பார்த்திருக்கும் பொழுது அதெல்லாம் கைகூடுவதற்கான ஒரு சந்தர்ப்பங்களையும் ஏற்படுத்தி தரக்கூடிய தினமாக இது அமையும். உத்திர நட்சத்திரங்களை பொறுத்தவரையில் ரொம்ப அனுகூலமான தினம்தான். ஆனால் சில நேரங்களில் உங்களுக்கு கொடுக்கப்பட்டுள்ள பொறுப்பு என்பது சற்று அதிகமாக இருக்கும். அதை நிறைவேற்றுவதற்காக பாடுபடுவீர்கள். அடுத்து கன்னி ராசி. கன்னி ராசி நேயர்களை பொறுத்தவரையில் மன கிளேசங்கள் எல்லாம் மறையக்கூடிய ஒரு தினம். மனதில் ஒரு சரியான ஒரு சிந்தனையும், எந்த ஒரு காரியத்தையும் திறமையாக நிர்வகித்து அதை வெற்றிக்கு எடுத்து செல்லக்கூடிய ஒரு மனப்பாங்கையும் பார்க்கலாம். அதனால் ரொம்ப சிறப்பான தினம். எந்த காரியத்தை எடுத்தாலும் அதில் வெற்றி அடைவீர்கள். இதில் இருக்கக்கூடிய உத்திர நட்சத்திரங்களை பொறுத்தவரையில் சற்று நிதானமாகவும் கவனமாகவும் செயலாற்ற வேண்டும். ஹஸ்த நட்சத்திரங்களை பொறுத்தவரையில் அற்புதமான தினமாகத்தான் இது அமையும். வெற்றி வாய்ப்புகள் என்பது சற்று சிறப்பான முறையிலே உங்களுக்கு அமையும். சித்திரை நட்சத்திரங்களுக்கும் ரொம்ப ரொம்ப சிறப்பான ஒரு தினமாக இது அமைஞ்சிருக்கு. எடுத்த காரியங்கள் எல்லாமே நீங்கள் நினைத்ததை விட சிறப்பான முறையில் முடிந்து உங்களுக்கு நல்ல பெயரை பெற்று தரக்கூடிய அளவில் அமையும். அடுத்து துலாம் ராசி. துலாம் ராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் ரொம்பவும் நல்ல தினம். பெரிய அளவில் சில சாதனைகளை செய்யக்கூடிய தினமாக கூட இது அமையிறது. சில நேரங்களில் புதிய வண்டி வாகனங்கள், ஆடை ஆபரண சேர்க்கைகள், அதிர்ஷ்டம் என்பது கதவை தட்டும்பாங்க, அது மாதிரி ரொம்ப சிறப்பான ஒரு தினம். அற்புதமான நல்ல மாற்றங்களை எல்லாம் பெற்றுத்தரக்கூடிய நல்ல தினமாக இது அமையிறது. இதில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள் அப்படின்னு பார்க்கும் பொழுது சித்திரை நட்சத்திரங்களை பொறுத்த வரைக்கும் ரொம்ப சிறப்பான தினம். சுவாதி நட்சத்திரங்களை பொறுத்த வரைக்கும் சற்று கவனமாக செயலாற்ற வேண்டும். சில நேரங்களில் ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க டேக்கன் ஃபார் கிராண்டட். அதாவது என்ன அர்த்தம்னா, ஒரு காரியம் நல்லபடியாக முடியும், அதை நாம் கவனிக்க வேண்டியதில்லை என்று விட்டுவிடுவாங்க. ஆனால் சூழல்னால அந்த இடத்துல தான் பிரச்சனைகள் ஏற்படும். அதனால் கவனமாக செயலாற்ற வேண்டியது ரொம்ப அவசியம். விசாக நட்சத்திரங்களை பொறுத்தவரையில் சற்று பாடுபட்டாலும் அற்புதமான வெற்றிகள் உங்களுக்கு காத்திருக்கின்றன. அடுத்து விருச்சிக ராசி. விருச்சிக ராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் சிறு சிறு பிரயாணங்களை மேற்கொள்ள வேண்டி வரலாம். சில நேரங்களில் உங்களை நாடி நிறைய படித்தவர்கள் உங்கள் வேலையில் உள்ள ஒரு திறமையை மெச்சி உங்களிடம் சில யோசனைகளை கேட்க வரலாம். அது போன்ற ஒரு தினமாக இது அமைந்திருக்கிறது. சிறு பிரயாணங்களையும் நீங்கள் மேற்கொள்வீர்கள். உங்கள் புகழ் உயரக்கூடிய ஒரு தன்மையை காண்பிக்கிறது. இதில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள்னு பார்க்கும்போது விசாக நட்சத்திரங்களை பொறுத்தவரை நல்ல அற்புதமான தினமாக இது உங்களுக்கு விளங்கக்கூடும். அனுஷ நட்சத்திரங்களை பொறுத்தவரையில் சற்று பின்னடைவுகளும் பிரச்சனைகளும் வரும். எதையுமே நிதானமாக கையாண்டு சமாளிக்க வேண்டியது அவசியம். கேட்டை நட்சத்திரங்களை பொறுத்தவரையில் ரொம்ப சிறப்பான ஒரு தினம். முன்னேற்றத்தை தரக்கூடிய நல்ல தினமாக இது உங்களுக்கு அமையும். அடுத்து தனுசு ராசி. தனுசு ராசி நேயர்களை பொறுத்தவரையில்
உங்களுடைய பேச்சு சாதுரியம் என்பது ரொம்ப சிறப்பாக இருக்கும். உங்களுடைய திறம்பட பேசக்கூடிய அந்த பேச்சினாலும் உங்களுடைய ஒரு மேதா விலாசத்தினாலும் பல விஷயங்கள் நன்மைகளாக நடக்கும். சில முக்கியமான அசைன்மெண்ட்ஸ்னு சொல்லுவாங்க, அது மாதிரி சில விஷயங்கள்லாம் உங்களுக்கு கொடுக்கப்படும். அதற்கான நல்ல தொகையும் உங்களுக்கு வந்து சேரும். முன்னேற்றமான ஒரு காலகட்டம்னு கூட சொல்லலாம். இதில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள்னு பார்க்கும் பொழுது மூல நட்சத்திரம். மூல நட்சத்திரங்களை பொறுத்தவரையில் சற்று கவனமாக செயலாற்றுங்கள். பூராட நட்சத்திரங்களை பொறுத்தவரையில் ரொம்ப சிறப்பான தினம். உங்களுடைய பிரச்சனைகள், கவலைகள் இதெல்லாம் தீர்வதற்கான ஒரு நல்ல வாய்ப்புகளை தரக்கூடிய தினமாக இது அமையும். உத்திராட நட்சத்திரங்களை பொறுத்தவரையில் சற்று எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். சில நேரங்களில் எதிர்பாராத சில பின்னடைவுகள் வருவதற்கான ஒரு சாத்தியக்கூறுகள் உண்டு. அதனால அதிகப்படியான பேச்சையும் தவிர்த்து எச்சரிக்கையாகவும் இருக்க வேண்டியது அவசியம். அடுத்து மகர ராசி. மகர ராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் ஒரு நல்ல தினமாக இது அமையிறது. இந்த தினத்துல சில புதிய தொடக்கங்கள், அதாவது சொல்லுவாங்க தை அமாவாசையில சில விஷயங்களை நான் தொடங்குகிறேன் என்று. அது போல நீங்க ஆரம்பிக்கும் பொழுது உங்களுக்கு மகத்தான வெற்றிகள் ஏற்படும். நல்ல அதிர்ஷ்ட வாய்ப்புகளை தரக்கூடிய, பிதர்களுடைய ஆசீர்வாதத்தை பெற்றுத்தரக்கூடிய நல்ல தினமாக இது உங்களுக்கு அமையும். இதில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள்னு பார்க்கும்போது உத்திராட நட்சத்திரங்களை பொறுத்த வரைக்கும் நாம் எடுத்துக்கொள்ளக்கூடிய பொறுப்புகள் சற்று அதிகமாக இருந்தால் முடிக்க முடியாமல் திணறுவோம். அதனால் அது சரியான முறையில் தேர்வு செஞ்சிடுங்க. திருவோண நட்சத்திரங்களை பொறுத்தவரையில் ரொம்ப அதிர்ஷ்ட வாய்ப்புகள் நிறைந்த தினம். மனசில் உள்ள கவலைகள் எல்லாம் மறைந்து தெய்வ அருள் என்பது சிறப்பாக அமையும். எந்த ஒரு காரியத்தையும் ரொம்ப திறம்பட நிர்வகிப்பீர்கள். அவிட்ட நட்சத்திரக்காலுக்கும் இது சிறப்பான தினமாகத்தான் விளங்குகிறது. நல்ல முன்னேற்றத்தை காண்பிக்கக்கூடிய நல்ல தினம். அடுத்து கும்ப ராசி. கும்பராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் நீங்க செய்யக்கூடிய எந்த ஒரு விஷயத்திலையும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் செலவுகள் இருக்கும், சிறிது தாமதங்கள் இருக்கும். சில நேரங்களில் சில பிரயாணங்களையும் நீங்கள் மேற்கொள்ள வேண்டி வரலாம். ஆனால் சற்று கடுமையாக நீங்கள் உழைக்கும் பொழுது உங்களுடைய வெற்றி வாய்ப்புகள் என்பது சற்று பிரகாசமாகவே இருக்கும். அதே நேரத்தில் கொஞ்சம் நிதானமாகவோ இல்லை சோம்பேறித்தனமாகவோ நீங்கள் இருக்கும் பொழுது என்ன ஆகும்னா எந்த ஒரு முன்னேற்றமும் இல்லாமல் எல்லா விஷயங்களும் அப்படியே தேங்கி நிற்கக்கூடிய ஒரு நிலை ஏற்படும். இதில் இருக்கக்கூடிய அவிட்ட நட்சத்திரங்களை பொறுத்தவரையில் ரொம்ப ஒரு ஆரோக்கியமான தினம், நல்ல ஒரு முன்னேற்றத்தை தரக்கூடிய தினமாக இது அமையும். சதய நட்சத்திரங்களை பொறுத்த வரைக்கும் சிறப்பான தினம். ஆனால் உங்களை பொறுத்த வரைக்கும் சில தடைகள், சில தாமதங்கள் வரும் பொழுது மனக்கசப்படைவீர்கள். அதை தவிர்த்து உற்சாகமாக நீங்கள் செயல்படும் போது நல்லவைகளே நடக்கும். பூரட்டாதி நட்சத்திரங்களை பொறுத்தவரையில் நல்ல தினம். உங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகள்லேருந்து வெளில வருவீங்க. நல்ல முன்னேற்றத்தை காணக்கூடிய தினமாகத்தான் இது அமையிறது. அடுத்து மீன ராசி. மீனராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் நல்ல லாபத்தை தரக்கூடிய தினம். சரியான முடிவுகள் எடுப்பீர்கள். இந்த மாதிரி ஷேர் ட்ரேடிங், இந்த மாதிரியான விஷயங்கள் நல்ல லாபங்கள் ஏற்படும். நீங்க செய்யக்கூடிய எந்த ஒரு தொழிலையும் நல்ல முன்னேற்றத்தை தரக்கூடிய அற்புதமான தினமாக இது விளங்குகிறது. இதில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள் அப்படின்னு நம்ம பார்க்கும் பொழுது பூரட்டாதி நட்சத்திரங்களை பொறுத்தவரையில் நல்ல பலன்கள் ஏற்படும். உத்திரட்டாதி நட்சத்திரங்களை பொறுத்தவரையில் சிறு சிறு சறுக்கல்கள், தாமதங்கள் இதெல்லாம் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் உண்டு. ரேவதி நட்சத்திரங்களை பொறுத்தவரையில் நல்ல முன்னேற்றத்தை சொல்லக்கூடிய நல்ல தினமாக இது விளங்குவதால் எடுத்த காரியம் எல்லாமே வெற்றியாகும்.